இந்த பையன் கஸ்டோடியல் டெத் ஆகாஷ் மானாமதுரை இந்த பையன் தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் என்ன சொல்றான், என்னை கண்ணை கட்டி காட்டுக்குள் கூட்டிட்டு போயிட்டு என் காலில் வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சுட்டு இரும்பு ராடை வச்சு என்னை காலை உடைச்சாங்க. இப்போ இங்கே இந்த கொலைகாரர்களை கைதே பண்ணல இந்த அரசுன்றது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க உள்துறை அமைச்சரும் முதலமைச்சர் தான். ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இன்னொரு பக்கம் பெண்களுக்கு நாங்க தான் வந்து பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு லேபிள், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிற ஒரு லேபிள், ரெண்டுமே சரிசமமா நடந்துகிட்டு இருக்குல்ல. இல்ல இதை வந்து ஒற்றை வரியில சொன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குது. நயன்தாராவுக்கு காட்டுற அக்கறை இங்க வந்து விளிம்புநிலை மனிதர்களுக்கும் காவல்துறையினால நெக்லிஜென்ஸ் மரணங்களுக்கும் காவல்துறையை கொலை பண்ற கொலைகளுக்கும் இங்க காட்டப்படுறது. குற்றவாளியாகிய காவல்துறையும் குற்றவாளியா இருக்கிற திமுக நபர்களையும் நான் எப்படி வேணாலும் காப்பாற்றுவேன். ஆனா சாதாரண மக்களை வந்து நான் வந்து அதை கண்டுக்கவே மாட்டேன். ஆனா நயன்தாராவை பத்தி எதிர்கட்சியினர் யாராவது சொல்லிட்டா உடனே நான் வந்து குதிப்பேன். அதுக்காக மாதர் சங்கம் போராட்டம் அறிவிக்கும், மாதர் சங்கம் கருத்து சொல்லும். இதுக்கெல்லாம் எங்க போறாங்க? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறோம். வணக்கம் சார். வணக்கம். லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர் ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா 48 மணி நேரத்துல 12 சம்பவங்கள்ன்ற மாதிரி இப்போ ஒரு 5 நாள் முன்னாடி நியூஸ் கூட வந்துச்சு. தூத்துக்குடி விளாத்திக்குளம்ல அந்த 17 வயது சிறுமி, மதுராந்தாமில் 14 வயது, கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தை, நாமக்கல்ல வந்து 7 வயசு சின்ன குழந்தை, இப்படி சொல்லி நெல்லையில் பள்ளி மாணவி எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இன்னொரு பக்கம் பெண்களுக்கு நாங்கள் தான் வந்து பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு லேபிள், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிற ஒரு லேபிள், இப்படி இது ஒரு ரெண்டுமே சரிசமமாக நடந்துகிட்டு இருக்குல்ல. இந்த பிரச்சனையை எப்படி தான் இதை அட்ரஸ் பண்ணுறது, எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? இது எந்த அரசு வந்தாலும் மாறுமா மாறாதான் கேள்வியும் கூடுதலாக இருக்கு. இல்லை இதை வந்து ஒற்றை வரியில் சொன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நயன்தாராவுக்கு காட்டுற அக்கறை இங்க வந்து விளிம்புநிலை மனிதர்களுக்கும் காவல்துறையினால நெக்லிஜென்ஸ் மரணங்களுக்கும் காவல்துறையை கொலை பண்ற கொலைகளுக்கும் இங்க காட்டப்படுறது இல்லை. ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்து தொடர். இந்த பையன் கஸ்டோடியல் டெத் ஆகாஷ் மானாமதுரை அந்த பையன் தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் என்ன சொல்றான், என்னை கண்ணை கட்டி காட்டுக்குள் கூட்டிட்டு போயிட்டு என் காலில் வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சுட்டு இரும்பு ராடை வச்சு என்னை வந்து காலை உடைச்சாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளட் கிளாட்னால தான் அந்த பையன் இறந்துருக்கான் அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லுது. இதற்கிடையில் அந்த மரணத்தை கொலை அப்படின்னு இவங்க மாற்றிடுறாங்க. காவல்துறை தான் கொலைன்னு மாற்றுது. இப்போ கொலைன்னு மாற்றின பிறகு கொலையாளி யார்? காவல்துறை தான். அப்போ அவங்க கைது செய்யப்படணுமா பண்ணக்கூடாதா? மற்ற ஒரு சாதாரண கொலைக்கு ஒரு கொலை நடந்ததுன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த சீக்கிரம் அந்த கொலையாளியை கைது பண்ணுறாங்களா இல்லையா? கைது பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அவர் வந்து எவிடன்ஸை டேம்பர் பண்ணிடுவார், மறைச்சிடுவார், அழிச்சிடுவார், சாட்சியங்களை கலைச்சிடுவார், இப்படின்ற காரணம் தானே. அப்போ காவல்துறையே இந்த மரணத்தை நடத்தும் போது காவல்துறையினர் தானே கொலைகாரர்கள். அந்த கொலைகாரர்களை ஏன் சஸ்பெண்ட் பண்ணி வைக்குது இந்த அரசு அப்படின்னா இது என்ன செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுது, மற்ற காவல்துறையினருக்கு என்ன சொல்லுது? ஓகே, நீ அடிச்சே கொண்டாலும் நான் கண்டுக்க மாட்டேன், நீ கவலைப்படாது, அதிகபட்சமாக உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அந்த சஸ்பென்ஸை ரிவோக் பண்ணிவிட்டு உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வெளியூருக்கு அனுப்புவேன். இதைத்தானே இது வந்து இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இந்த கொலைகாரர்களை கைதே பண்ணல இந்த அரசு. இந்த அரசுன்றது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க உள்துறை அமைச்சரும் முதலமைச்சர் தான். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இது ஒரு கேள்வி. இப்போ இந்த விளாத்துக்குள்ள சம்பத்துக்கு வருவோம். அந்த பொண்ணு 6:30க்கு மிஸ்ஸிங், பேரண்ட் 9:30க்கு போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே இந்த ஜூரிஸ்டிக்ஷன்லங்க இந்த ஊருக்கு போங்க, குளத்தூருக்கு போனால் விளாத்திக்குளம் போங்க, விளாத்திக்குளம் போனால் குளத்தூருக்கு போங்கன்னு 16 மணி நேரம் எஃப்ஐஆரை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கல. 16 மணி நேரத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் அதுவும் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி பொண்ணை தேடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டை சுற்றி ஒரு 300 மீட்டரில் அவளுடைய டெட் பாடி கிடைக்குது. இப்போ 9:30 மணிக்கே இவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு தேட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த பொண்ணோட உயிரோட பிடிச்சி காப்பாற்றிருக்கலாம்ல. அப்போ இந்த காவல்துறைக்கு என்ன தண்டனை?
16 மணி நேரம் கேஸ் போடாமல் அலக்களிச்ச காவல்துறைக்கு என்ன தண்டனை? ஒரு 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 அதிகாரியை, ஒரு பிரவீனான்ற ஆய்வாளரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணால் போதுமா? அப்போ என்ன நடக்குது இங்கே? நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் வந்து ஒன்னே காப்பாற்றுவேன். குற்றவாளியாகிய காவல்துறையும் குற்றவாளியாக இருக்கிற திமுக நபர்களையும் நான் எப்படி வேணாலும் காப்பாற்றுவேன். ஆனால் சாதாரண மக்களை வந்து நான் வந்து அதை கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் நயன்தாராவை பற்றி எதிர்கட்சியினர் யாராவது சொல்லிட்டா உடனே நான் வந்து குதிப்பேன். அதுக்காக மாதர் சங்கம் போராட்டம் அறிவிக்கும், மாதர் சங்கம் கருத்து சொல்லும். இதுக்கெல்லாம் எங்கே போகிறாங்க? மனித உரிமை ஆர்வலர்களும் மாதர் சங்கமும் இது என்ன கேட்குறாங்க? இப்போ இந்த தமிழ்நாடு அரசு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சட்ட ஒழுங்கை பற்றி அவங்க கவலையே படலன்னு தானே அர்த்தம். அவங்க ஏதோ வேற உலகத்தில் வாழ்கிறாங்க. அந்த உலகம் வந்து தமிழ்நாடுன்ற பேரில் வேற எங்கேயோ இருக்கு போல இருக்கு. இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களை அரசு விரும்பாதுல்ல, முதல்வரோ அரசோ விரும்ப மாட்டாங்கல்ல. விரும்ப மாட்டாங்க. என்ன என்ன செய்தியை கொடுக்குறாங்க? சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணால் போதுமா? எப்படி அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படுவாங்க, விசாரிக்கப்படுவாங்க. சஸ்பென்ஷன் போதுமா? பத்தாது இல்லை. ஒரு பொண்ணு இறந்துருக்கால, அது எல்லாத்துக்குமே இவங்க தானே பொறுப்பு. அப்போ எதை என்ன செய்தி அவங்க சொல்கிறாங்க? சட்டம் ஒழுங்குக்கு நான் சிறப்பாக இருக்குன்னா நீ என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க? மியே சஸ்பென்ஷன் போதுமா சொல்லார்? இதுவரையும் நீங்கள் எல்லா பல்பிடுங்கி பல்பீந்தர் சிங் எடுத்துங்க, என்னாச்சு? அதுக்கு அடுத்தது நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னாச்சு? யாராவது தண்டிக்கப்படுறாங்களா? யாருக்காவது வேலை போதா? யாராவது ஜெயிலுக்கு போகிறாங்களா? அப்போ இங்கே நீங்கள் அந்த மெக்கானிசத்தை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கே முயற்சிக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த அஜித் குமார் கொலை வழக்குக்கு அப்புறம் தொடர்ச்சியாக சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 37 சம்பவங்கள் இது வரைக்கும். ஆமாம், 21. ஆமாம். இப்போ என்ன பண்ணுறாங்க இதுக்கு? அப்போ இப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை சரி பண்ண முடியும்? இப்போ காவல்துறையினருக்கு உங்கள் மேலே பயமும் இல்லை, நீங்கள் அவங்கள வந்து கண்டுக்கிறதாவும் இல்லை, கட்சிக்காரனை காப்பாற்றுறது தான் வேலையாக இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், இங்கே வந்து இந்த அரசு தன்னுடைய முதல் இலக்கு, அதான் இப்போ சிஎம் சொல்கிறார, எனக்கு அரசியல் 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 முழு நேரம் தான் அரசியலாக நான் பார்த்துட்டு இருக்கேன்ட்டு. மக்களை பார்க்குறதில்ல, தமிழ்நாட்டை பார்க்குறதில்ல. ஜெயிக்கணும், திருடணும், அதில் கொஞ்சத்தை தூக்கி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும், திருடணும், மக்கள்கிட்ட லஞ்சம் கொடுக்கணும், திருடணும். இதே இந்த சைக்கிளில் தானே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விளாத்திக்குளம்ல கூட அந்த மக்கள் போராடுறதுக்கு முன்னாடி அதை ட்ரிகர் பண்ணது ஒரு எஸ்ஐ தான் நினைக்கிறாங்க. அவர் வந்து பேசுறாரு, உங்களால் ரிமாண்ட் பண்ணிடுவேன் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அது ஷாமியானலாம் போட்டு பெரிய அளவில் போராடுறாங்க. ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள்கிட்டே போயிட்டு வந்து த்ரெட்டனிங் பண்ணுறதுங்கிறது அது ட்ரிகர் பண்ணுன்றது கூட தெரியாதா போலீஸ்? இல்லை சொல்கிறார், அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வைக்கிறதுக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ரொம்ப சிம்பிள். விளாத்திக்குளத்தில் இந்த அந்த ஸ்டேஷனில் இருக்கவன எல்லாத்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டெர்மினேட் பண்ணுங்கள். அதே போல் கவின் ஆண்டவ படுகொலை, அவங்க அப்பா அம்மாவை வந்து கைது செய்தாங்களா? அப்பாவை கைது செய்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. அம்மாவை கைது செஞ்சாங்களான்னு எனக்கு இன்ன வரையும் தெரியல. ஏன் குற்றவாளிகள் காவல்துறையினராக இருந்தால் அவங்கள நீங்கள் எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? ஆர் தே லைசன்ஸ் டு கில்? அவங்களுக்கு என்ன எல்லாரையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது லைசன்ஸ் கொடுத்துருக்கா? இல்லை. அவர்கள் கொலை செய்யும்போது அவர்களையும் கொலையாளியை தானே நீங்கள் ட்ரீட் பண்ணணும். இந்த மரணம் வந்து என்ன சொல்கிறது, அவாய்டபிள். இந்த 12வது இந்த குழந்தை வந்து அதை வந்து ஈஸியாக தடுத்துருக்கலாம், அந்த உயிரை காப்பாற்றிருந்துக்கலாம். உயிர் போயிடுச்சு, அதுக்கான தண்டனை யாருக்கு? அது அந்த சமூகத்தை தான் கொடுக்குறாங்க, அந்த மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க, அந்த அப்பா அம்மாவுக்கு தானே தண்டனை கொடுக்குறாங்க. இதே நீங்கள் அந்த பேட்டர்னை டிஎம்கே கவர்மெண்ட்டு நம்ம ஒவ்வொரு விக்டிமே வந்து கிரிமினல் ஆக்கி விட்றது. அதை நீங்கள் வேங்கவேலேருந்து எல்லா இதுலேயும் பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேலுக்கும் பெரிய தீர்வு கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. அதான் சொல்ல, அதை விக்டிமே அவனே கரைச்சி, அவனே குடிச்சிட்டு, அவனே வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு, அவனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அவ்வளோதான். ஏடிஎம்கே பீரியட்ல இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டரை வந்து திமுக எந்த அளவுக்கு கையில் எடுத்து பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். பட் அதே மாதிரியான சம்பவம் தான் இப்போ நடந்ததும். ஆமாம். ஆனால் இதை இந்த பார்வையை பார்க்குற விதமோ அந்த பார்வை பார்க்குற விதம் ஆமாம். இப்போ டிஎம்கே ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் வச்சிருக்கு. கட்சி ஒன்று, கட்சி சார்ந்த அமைப்புகள் நிறையா, கட்சி சாராதது போல் கலரை வச்சிருக்க அமைப்புகள் நிறையா. இப்போ ஏதாவது ஒரு அதிமுக பீரியடில் ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா அந்த கட்சி சாராத அமைப்புகள் பட்டு உள்ளே வரும். உள்ளே வந்து கலடா பண்ண ஆரம்பிக்கும், போராட்டம் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது இது மாதிரி இந்த பெரிஃபரல்ஸ் திமுகவை சுற்றி நிறைய அது பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய அப்படின்ற பேரில் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்களாம் டக்குன்னு உள்ளே வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அது வந்து பெருசாக்கப்படும், அதை வந்து ஊடகங்கள் அப்படியே பெருசாக்கி கையில் எடுக்கும். அது வந்து மக்களுக்கு பெரிய வெளிச்சமாக போய் சேரும். ஆனால் திமுக ஆட்சி வரும்போது இவங்கெல்லாம் டார்மென்சிக்கு போயிடுவாங்க. இந்த பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் தூக்க போயிடுவாங்க. ஊடகங்கள் ஆல்ரெடி விட்டமின் எம்மை வாங்கிட்டு அது வந்து வேற விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு. இதை பற்றி செய்தியாக்கணும், இதை டிபேட் ஆகணும். அதுக்கு பதிலாக பொய் செய்தியை உருட்டிட்டு இருப்பாங்க. இங்கே தாவேக்கா பாஜக கூட்டணி
90 சீட்டு இல்ல சொல்றேன். எதுக்கு நீ உண்மையான பேச வேண்டிய இந்த எரிஞ்சிட்டு இருக்கிற சட்ட ஒழுங்கு தானே பேசணும். அப்போ இங்க அந்த அந்த ஈகோ சிஸ்டம் ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஆட்சியில் வரும்போது எல்லாம் டார்மென்சிக்கு போயிடும். இல்ல இப்ப மீடியாவில் எது செல்லிங் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை அதில் மைண்டில் வச்சு பண்ணுறாங்களோ ஒரு இல்லை செல்லிங் ப்ராடக்ட். இப்போ இங்கே வந்து யாருமே வந்து என்ன சொல்கிறது சோஷியல் சர்வீஸ் பண்ணல, எல்லாம் வந்து பிஸ்னஸ் தான். ஆனாலும் அதுலேயும் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. ஏன் இதை பேசினா பார்க்க மாட்டாங்களா மக்கள்? இதுக்கு தானே இதை நீங்கள் கொடுங்க. இன்ச்சு பை இத்தனை மணிக்கு நான் சொல்கிறேன், இத்தனை மணிக்கு இந்த பேரண்ட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. எண்ட் ஆஃப் த டே கவர்மெண்ட் கிட்ட தான் கை போய் நிற்கும் எல்லாரும் கையும். அப்போ ரைட்டு. அப்போ நீ எதுக்கு அப்போ நீ வந்து மொத்தமாக இழுத்து முடியுங்கன்றேன் நான். இப்போ இதுக்கு கொடுக்கப்படுற இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு ஈக்குவலாக கொடுங்கன்றேன். இல்லை இப்போ அரசுனுடைய ஒரு எங்கே எப்படி பார்த்தாலும் கஸ்டோடியத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக இருக்கட்டும், அது அரசுக்கிட்ட தான் போய் நிற்கும். அதை நம்ம டிபேட் பண்ணி நம்ம வந்து பஞ்சாயத்து ஆகிறதுக்கு வேலைன்ற நான் சேஃப்டி கூட அந்த இன்னைக்கு நீங்கள் சொன்னது போல அதையும் செய்யுங்க. உங்களுக்கு டிஆர்பிக்கு நீங்கள் பண்ணுங்க, ஆனால் இதையும் பண்ணுங்க. இதில் தான் அதிகமாக டிஆர்பி வரும். உண்மையே பேசும்போது மக்கள் உங்களை ஆதரித்து நிற்பாங்க. நீங்கள் பொய் சொல்கிறதை விட, பொய் சொல்லி வியூவர்ஷிப்பை வாங்குறத விட உண்மையை சொல்லுங்க. பீப்புள் வில் பி வித் யூ. தே வில் என்ன சொல்கிறது, உங்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ரெடியா இல்லையா நம்மள? சரி, இப்போ இந்த நம்ம சொன்ன லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, கஸ்டோடியல் இந்த மாதிரியான விஷயங்கள் தேர்தலில் எதிரொலிக்குமா? டெஃபினட்டாக எதிரொலிக்கும். பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த அரசால். மக்கள் மறந்துட மாட்டாங்களா? இது பெயினுங்க. இது எப்படி மறப்பாங்க? வேங்கை வயலை எப்படி மறப்பாங்க? தலித்தியம் பேசுகிற ஒவ்வொரு மனிதரும் வேங்கை வயலை எப்படி மறப்பாங்க? எப்படி மனித உரிமை பேசுகிறவர்கள், மனித உரிமை அக்கறை இருக்கவங்க எப்படி வந்து என்ன அஜித்குமார் மரணத்தையும் இப்போ ஆகாஷ் மரணத்தையும் எப்படி மறப்பாங்க? இந்த மாதிரி இந்த வலியும் வேதனையும் சுமந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் எப்படி மறப்பாங்க? ஒவ்வொரு துறையையும் இந்த ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா, ஒவ்வொரு லேயர், ஒவ்வொரு இழை இருக்குல்ல, அதையும் ஒவ்வொரு இழையும் இந்த திமுக வந்து ஏமாற்றி போய் சொல்லி அவங்கள வந்து வஞ்சிச்சிருக்கு. அவங்க எப்படி மறப்பாங்க? இது எதிரொலிக்கும், டெஃபினட்டாக எதிரொலிக்கும்.